ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் ரிட்டர்னி எபிசோட் 16 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்கார்பியன் வந்திருக்கும். அதை பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேருக்கும் அள்ளி இல்ல. ரியோனாக்கா எவ்வளவு பெரிய ஸ்கார்பியனை இது வரைக்கும் பார்த்தது இல்ல, அதுக்காக இம்ப்ரெஸ் ஆயின்னு இருக்கான். அட ரியோனா, இப்போ இதுக்கெல்லாம் டைம் இல்ல, இம்ப்ரெஸ் ஆகி தொலையாது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால உயிரோட இருக்க முடியாது. ரியோனா, என்னால ஓட முடியுமான்னு தெரியல, நீ என்ன பண்ணு, என் மேல உன் பஃப் பயன்படுத்த. ரியோனா ஒரு பவர் அங்க பயன்படுத்துறான். இது மூலமா நம்ம ஹாஜனோட பவர் அதிகரிக்கும். அங்க அதே மாதிரி தான் ஆகுது. அவன் மேல அந்த பவர் பட்டவனே அவனோட ஸ்டாட்ஸ் எல்லாமே ஏறி போயிடுது. சிம்பிளா நம்ம ரியோனா என்ன பண்ணிருக்கானா, பவரை கொடுத்துருக்கா அப்படின்னு அங்க ரென்னும் சொல்றான். அப்படிதான் ஜுன்னு, உன்னால முடியும், பயங்கரமா தோக்கச்சிரத. ஆனா ரியோனா யோசிக்காத விஷயம் என்னன்னா, நம்ம ரியோனாக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆர்க் மாஸ்டர் வருது. அதை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன பண்ணும் தெரியாம கத்தின்னு அப்படியே நம்ம ஜுன்னு கிட்ட ஓடி வரான். ஜுன்னு, நீ தாண்டா என்ன எப்படியாச்சும் காப்பாத்தணும், நானே இங்க மாட்டின்னு இருக்கேன், இதுல உன்னை வர நான் காப்பாத்தணுமா? அந்த இடத்துல இதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம ஹீரோ அவனோட ஸ்லிங் ஷாட்டை எடுக்கிறான். அதை வர ஆளு அப்டேட் பண்ணி வச்சிருப்பானா, அங்க ஒரே அடியில அடிக்க அதோட நெஞ்சை கிழிச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து அதோட கதையும் அங்க முடியுது. இதுதான் நம்ம ஹீரோக்கும் வேணும். ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு மிஷின் கச்சிருக்கும். ஏதாச்சும் ஒரு பெரிய மாஸ்டர் அதை பின்னாடில இருந்து அதுக்கே தெரியாம அடிக்கணும். அதே மாதிரி அந்த மிஷினும் அங்க முடிஞ்சிச்சு. என்ன ஒண்ணு, அவனோட அந்த மிஷின் அதுதான் உடஞ்சு போயிடுச்சு. நான் எல்லாத்தையுமே அவன் பக்காவா பண்ண, ஆனா டியூரபிலிட்டியை சுத்தமா மறந்துட்டான். மிஷின் ஓவர் பவரா மாறிச்சு. ஆனா அந்த அட்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் அது ரொம்ப அதிகமா இருக்கிறனால அந்த மிஷினே உடஞ்சு போயிடுச்சு. சரி, ஏதோ ஒண்ணு, தேர்ட் கிளாஸ் மாஸ்டரை நான் கொண்டுட்டேன், அது வரைக்கும் சந்தோஷம் தான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அவங்க ரெண்டு பேரை பார்த்து சொல்றான், அவன் வந்த வேலையை முடிச்சிட்டேன், நீங்க என்ன பண்ணுமோ நீங்க பண்ணலாம், சரி நான் போயிட்டு வட்டா இப்படின்னு அவன் போறான். அங்க நம்ம ஹீரோ வந்ததுல பின்னாடி இருக்க அந்த மிகப்பெரிய ஸ்கார்பியன் அங்க ஜுன்னு மந்து போயிடறான். அது பங்கமா அவனை தாக்க ஆரம்பிக்குது. நான் சுத்தமா மந்து போயிட்டேன், நான் இது கூட ஃபைட் பண்ணதில்ல. ஜுன், நீங்க ஓகே தானா? பார்த்தா எப்படி தெது ஓகே மாதிரியா தெது? இந்த இடத்துல ஜுன் இப்படி சொல்றான்ல, இதனால அவ டைரக்டா நம்ம ஹீரோ கிட்ட வரா. எஸ்கியூஸ் மீ, உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் அந்த ஸ்கார்பியன் இதை நீங்க கொண்டுட்டா பாய்சனை ஒண்டி குத்துருங்க, மீதி எல்லா விஷயத்தையும் நீங்க வச்சுக்கலாம். நம்ம ஹீரோக்கு தான் இந்த மாதிரி டீல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால அவன் ஒத்துக்கிறான். அவ்வளவுதானே, இதை நான் பாத்துக்கிறேன். ஒரு சைடு நம்ம ஜுன்னுக்கு அது விருப்பம் இல்லை, அவன் தரவேணா அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஆனா நிலைமையும் மோசமா இருக்கு. அங்க ரியோனா வர கத்திக்கினே இருக்கான். இப்போ உனக்கு அவரோட ஹெல்ப் வேணுமா இல்ல வேணாவா, நல்லா யோசி. அந்த இடத்துல இப்படி பேசின்னு இருக்கும் போது எதிர்பாராத விதமா அதோட டெய்ல வச்சு பிடிக்குது. அங்க ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ காப்பாத்துறான். ஒரே போடுதான் அதோட டெய்ல அது துண்டாவுது. அடுத்த செகண்டே அந்த என்ஹான்ஸ் செய்யப்பட்ட அந்த வெப்பனு அதை வச்சு மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறான். அங்கேயே அது ஒரு மாதிரி ஆகுது. நான் எதிர்பார்க்கல, ரொம்ப அமேசிங்கா இருக்காரு. அட ஜுன்னு, என்ன பண்ணிருக்க, சீக்கிரமா தாக்கு. ஆமா, நான் அதை மாந்தே வந்துட்டேன். ஆல்ரெடி நம்ம ரியோனா பண்ண விஷயத்துல பவர் என்ஹான்ஸ் ஆயிருக்கும். அந்த என்ஹான்ஸ் ஆன பவரோடைய செம்ம வேகமா ஒரு ஸ்ட்ரைக் பண்றான். அங்க ஆளுக்கு இதை பார்க்கும் போதே புரியுது, அதாவது இதுக்கு காரணம் அந்த என்ஹான்ஸ் பண்ணி விட்ட அந்த பஃப், அந்த பவர் தான். அது மூலமா தான் இவனோட பவர் இந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு. ஆனா என்னதான் அதிகமாயிருந்தாலும் என்னோட பவரை கம்பேர் பண்ணா இதுவே ரொம்ப கம்மி தான். அதனால இந்த டிவைன் பவரை நினைச்சு நான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா ஃபீல் பண்றேன். அந்த இடத்துல இன்னமும் அந்த மாஸ்டர் செத்து இருக்காது. அந்த மாஸ்டர் மண்டையிலேயே அவன் தாக்கியிருப்பான். நம்ம ஹீரோ திரும்ப அதோட மண்டையிலே பயங்கரமா தாக்குறான். இதனால அந்த ஸ்கார்பியனையும் இறந்து போக அந்த இடத்துல ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அந்த மாஸ்டர் அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா நம்மால போச்சரி பண்ணிடுறான். அந்த இடத்துல அவங்க சொன்ன மாதிரியே பாய்சனஸான பகுதியை ஒண்டி எடுத்துக்கிறாங்க. சைடு ரென்னுக்கு நல்லாவே புரியுது, ஒரு வகையில நம்ம ஹீரோ இங்க வந்ததுக்கு காரணம் அந்த ஏஞ்சல் தான். வேணும்ட்டே தான் லிங்க் பண்ணி விட்டுருக்கு நம்ம ஹீரோ இங்க வரணும்னு. அதனால புடின்னு பயங்கரமா அடிச்சுன்னு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்கார்பியனோட ஏகப்பட்ட மெட்டீரியல் அவனுக்கு புதுசா கச்சிருக்கு. அங்க நல்லா பார்க்கும்போது தேர்ட் கிளாஸ் மானஸ்டோனும் அவனுக்கு கிடைக்குது. ஆட ரென்னு, கொஞ்சம் அங்க பாரு, நான் பண்ண வேலையால் தான் அவனுக்கு அது கிடைச்சிருக்கு. நாங்க ரென்னு வெள்ளியே இதை பார்க்கும் போது அங்க ரியோனாக்கா இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் தோணுது. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க, நாங்க என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னா கொரியாக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி உனக்கு ஓகேனா நீ என்னோட பார்ட்டியை ஜாயின் பண்ணலாம் மிஸ்டர் டார்க் நைட், அதனால வேணும்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க, நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். நான் நம்ம ஹீரோ முடியவே முடியாதுன்னு டைரக்டா சொல்லிடுறான். அங்க எவ்வளவோ அவ சொல்றான், என்ன மாதிரி ஒரு பியூட்டி இருக்கும் போது ஏன் ரிஜெக்ட் பண்ணணும், தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்களேன். ஆனா நம்ம ஹீரோ ஒரு சிக்மாம் இல்ல, அதனால அங்க முடியவே முடியாதுன்னு அவன் சொல்லிடுறான். ஹீரோக்கு உண்மையை சொன்னா இந்த மாதிரி ஒன்னா இருக்குது, இந்த மாதிரி விஷயம்னா பிடிக்கவே பிடிக்காது. அதனால ஆளு தனியா இருக்கதா மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவானே. இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அவன் சொல்றான். அங்க ரென்னே குழம்பி போயிடுறான்.
சொல்றான் ஆமா இவன் என்ன சொல்ல இருக்கான்னு. இதுக்கப்புறம் ஆளு வந்து அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டால அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு 3rd லெவலுக்கான ஒரு ஸ்டோன் இருக்கு. அதே மாதிரி 2nd கிளாஸ் மாஸ்டரோட இதயத்தை குத்தி கேட்கணும். அந்த விஷயத்தையும் பின்னாடில இருந்து அவன் பண்ணி முடிச்சிட்டான். அந்த தூங்குற ஸ்கில் அதை முடிச்சிட்டான். ட்ரோல் பிளட் அதையும் அவன் கலெக்ட் பண்ணிட்டான். அப்புறம் என்ன என்னோட பயங்கரமான ஸ்கில்லுக்கு நான் எவ்வளவு ஆக வேண்டியதா இப்படி சொன்ன செகண்டே அவன் கலெக்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் மர்ஜ் பண்றான். அங்க நம்ம ஹீரோக்கு ஒரு புது ஸ்கில்லும் கிடைக்குது. டிரான்செண்டட் ரீஜெனரேஷன் அப்படின்னு ஒரு ஸ்கில் கிடைக்குது. இது மூலமா நம்ம ஹீரோவோட பாடி மைண்ட் நம்ம ஹீரோவோட உடம்புல பெரிய அளவுல ஏதாச்சும் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா அவனோட உடம்போ மைண்டோ ஒரு விதமான ஸ்டேட்டுக்கு போயிடும்ல அதை இந்த ஸ்கில்லால தவிர்க்க முடியுமா. அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம ஹீரோ இன்னமும் ஹை லெவலுக்கு போயிட்டானா இவன் அவனுக்கு பெரிய டேமேஜ் அதாவது இதயத்திலேயே அவனை குத்திட்டாலும் அவனுக்கு அங்க எதுவுமே ஆகாது. அவனால திரும்ப உயிரோட வர முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்கில்ல நம்ம ஹீரோவால அடைய முடியும். ஆனா இந்த ஸ்கில் வந்து நம்ம ஹீரோக்கு பெரிய ஸ்கில்லா தெரியல. என்ன சொல்றான் உனக்கு தெரியல உண்மையை சொன்னா இது உண்மையிலேயே ரொம்ப ரேரான ஒரு ஸ்கில் தெரியுமா. ஆனா ஏதோ ஒண்ணு இப்போ வந்து என்னோட அந்த மிஷினை நான் முடிச்சிட்டேன். ஆனா இன்னமும் நிறையவே செகண்டரி மாஸ்டர்ஸை நான் வந்து கொல்லணும். அதனால இன்னமும் மீதி இருக்க ட்ரோல்ஸ் அவன் தேடி போறான். எத்தனை என்னன்னு தெரியல ஒரு ட்ரோலும் ரொம்ப வித்தியாசமா ஆக்ட் பண்ணு. ஏதோ அதோட பாச தேடி போனா எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இங்க ரெஸ்டும் எடுக்கல டயர்டாவும் இல்ல. இங்க ஏதோ ஒரு திசையை நோக்கி போயினே இருக்குதுங்க. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா அவன் வந்து ஏகப்பட்ட மாஸ்டரை கொன்னால இதரையும் இத்தனைக்கும் கொண்டுட்டான். அதனால்தான் இதுங்க ரொம்ப வித்தியாசமா ஆக்ட் பண்ணோ. அங்க ரெண்டுக்கும் அந்த விஷயம் வந்து புரியல என்னதுன்னு. அப்புறம் அப்படியே 2 நாள் கடந்து போகுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ விடாம எல்லா மாஸ்டரையும் அப்படியே கொண்டுங்கன்னே இருக்கான். அவன் 2 நாள்ல கிட்டத்தட்ட 97 ட்ரோல்ஸை கொண்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோக்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா இந்த லேசியா இருக்கிற மாஸ்டருங்க இதுங்க வந்து எதுக்காக அங்கேயும் இங்கேயும் அலையணும். ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான மாஸ்டர் அது வந்து வந்திருக்குமா அது ஃபோர்ஸபிளா இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்குமா அப்படி கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். அந்த இடத்துல எதுக்கு இதை பத்தி ரொம்ப யோசிச்சுக்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 மாஸ்டர்ஸ் அவன் கொல்லணும். அதுக்காக இன்னமும் ஏதாச்சும் ட்ரோல் மாஸ்டர் கிடைக்குமான்னு தேடி போறான். ஏன் தெரியல இந்த இடம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. சொல்றது உண்மைதான் எனக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்து ட்ரை பண்றேன். அந்த இடத்துல ஏதோ ஒருத்த ட்ரை பண்றா ஆனா அவளால முடியல. இங்க எக்ஸிட் அது வந்து மஞ்சு போயிடுச்சுடா. அதே மாதிரி எந்த ஏஞ்சல் கொடியோனால கான்டாக்டே பண்ண முடியல. என்னதான் போயின்னு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி விஷயத்த நான் ஏஞ்சலா இருக்கும் போது எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்ல. ரென்னு இந்த மாதிரி நீ கொஞ்சம் பொறுமையா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கலாம். உனக்கு சீரியஸா விஷயம் வந்து புரியல. நம்ம இருக்கிற இந்த இடம் அபடன் செய்யப்பட்ட ஒரு இடம் அதாவது அபடன் வேர்ல்டு. ஆமா என்ன சொல்ற அபடன் வேர்ல்டா. எப்பயுமே காட்ஸ் வந்து எல்லா உலகத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனா சில பல விஷயத்த அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. இப்பெல்லாம் சொன்ன ஒரு மாஸ்டர் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டா அந்த இடத்தையே அது ஒட்டுமொத்தமா ஒய்ப் அவுட் பண்ணி அந்த இடத்த தனக்கு சொந்தமாக்கிக்கும். அந்த மாதிரி இடத்த தான் அபடன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட அபடன் வேர்ல்டு அங்கதான் நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெவன்ஸ் கூடயும் கனெக்ஷன் இல்ல ஏஞ்சலுங்க கூடயும் நல்லா பேச முடியல. அப்போனா நீ சொல்ற இந்த அபடன் வேர்ல்டு இது வந்து ஒரு டஞ்சன் மாதிரியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் சென்ஸ் ஆகுது. அங்க ரெண்டு அவன் டக்குன்னு பிடிச்சு அப்படியே தள்ளுறான். இந்த இடத்துல திடீர்னு நம்ம ரெண்ணை நோக்கி ஒரு அட்டாக் வருமா. நம்ம ஹீரோ பண்ண விஷயத்தினால நல்ல வேலை அங்க ரெண்ணுக்கு எதுவுமே ஆகல. அப்புறம் தான் நம்ம ஹீரோ பாக்குறான் அட்டாக் பண்ண வெப்பன் அது வந்து ஒரு சைத்து. அதுவும் ஒரு வித்தியாசமான கிரியேச்சரா இருக்கு. அங்க ரெண்ணுக்கு புரியல இந்த மாதிரி வித்தியாசமான கிரியேச்சரா அவ பார்த்ததே இல்ல. வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எவ்வாலான ஒரு கிரியேச்சரா பாக்குறா. அந்த மாஸ்டரும் பயங்கர வேகமா நம்ம ஹீரோவை தாக்குது. ஹீரோக்கு நல்லாவே புரியுது இதுக்கு முன்னாடி தாக்குன அந்த ட்ரோல் மாஸ்டரோட லீடரு அது அந்த ஸ்கார்பியனை அதை கம்பேர் பண்ணா இது பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்னு. இதே மாதிரி போச்சுன்னா என்னால ஜெயிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இது கிட்ட அந்த ஸ்டெல்ட் அந்த ஸ்கில்லும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் டைரக்டா நம்ம ரெண்ணை இது தாக்க போச்சு. ஆனா என்னோட ஸ்டெல்ட் அந்த ஸ்கில் வந்து இதை கம்பேர் பண்ணா பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங். அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இது மேல அது ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ரெண்டும் சொல்லிடுறா நீ வந்து எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சாவணும். அதே மாதிரி என்ன காப்பாத்திட்டா உனக்கு ஒரு மிகப்பெரிய ரிவார்டை கொடுக்குறேன். தயவு செஞ்சிரா நீ வந்து செத்துறாத. என்ன அந்த மாஸ்டர் அதாவது அந்த ரீப்பர் இது பயங்கரமா அங்க தாக்குது. அங்க அது ஒரே ஒரு வார்த்தையை ஒண்டிதான் ரிப்பீட் பண்ணிருக்கு ரெக்கார்ட்ஸ். எனக்கு ரெக்கார்ட்ஸ் கூட என்ன பேசிக்கா சொல்ல ஆசைப்படுதுன்னா நம்ம ஹீரோ எப்படி மாஸ்டர்ஸை கொல்லும் போது எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைக்குது. அதே மாதிரி இதுங்க ஹியூமன்ஸையோ இல்ல மாஸ்டர்ஸையோ கொல்லும் போது இதுங்களுக்கும் ஒன்னு ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும். இதுங்களோட லெவல் ஸ்ட்ரென்த் எல்லாமே ஏறும். அந்த இடத்துல அது ஸ்விங் பண்ணிங்கன்னே இருக்கு. ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கு. எனக்கு ரெக்கார்ட்ஸ் கூட எனக்கு ரெக்கார்ட்ஸ் வேணும் சொல்லிங்கன்னு ஏதோ ஒரு மேஜிக் அது பயன்படுத்துது. பாக்குற நம்ம ஹீரோக்கு புரியுது அது ஏதோ ஒரு மேஜிக் தானே. ஆளு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். அந்த இடத்துல ஏகப்பட்ட நீடல்ஸா இருக்கு. ஒண்டி தப்பிக்கலன்னா அவ்வளவுதான் அங்கேயே அவன் மாட்டிருப்பான். நம்ம ஹீரோ பறந்து போன அடுத்த செகண்டே அதோட கையை அவன் டார்கெட் பண்ணி தாக்குறான். அது ஒரு கிரிட்டிக்கல் ஹிட்டாவும் அமைது. என்னது அவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணியும் வெறும் அது ஒரு கிரிட்டிக்கல் ஹிட்டா. எனக்கு தெரிஞ்ச இந்த மாஸ்டர் இது பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட டிஃபென்ஸ் அதோட அட்டாக் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீ
வந்து வீக்கா எனக்கு தெரியற, ஆனா ஸ்ட்ராங்கா இருக்க. எனக்கு உன்னோட ரெக்கார்ட்ஸ் வேணும், மரியாதையா எனக்கு சேர வேண்டிய ரெக்கார்ட்ஸை கூட இப்படின்னு அது கத்துது. எங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் ஒடி போட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் இன்னமும் தரமா போகும். இந்த ரீப்பர் கூட ஒரு ஃபைட்டு பங்கமா போகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல. பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னமும் கொஞ்சம் எபிசோட் தான். ஸோ டோட்டலா இந்த மான்வாவே முடிஞ்சிடும். இவ்வளவு தூரம் வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.